சிறகு தகவல் சுடர் பார்வையாளர்கள், ஆசிரியர்கள், அரசு ஊழியர்கள் அனைவருக்கும் நமது மையத்தின் சார்பாக முதல் வணக்கங்கள். டிஎன்பிசியால் நடத்தக்கூடிய துறை தேர்வுக்குண்டான பயிற்சி வகுப்புகள் நமது பயிற்சி மையத்தில் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. புதிதாக அரசு பணியில் சேர உள்ளவர்கள், கலந்தாய்வு முடித்தவர்கள், மகப்பேறு விடுப்பு முடித்தவர்கள், தங்களுடைய விடுமுறை நாட்களில், பயனுள்ள நாட்களில் முன்கூட்டியே திட்டமிட்டு துறை தேர்வினை எழுதி நீங்கள் டிஎன்பிசியால் நடத்தக்கூடிய ஆண்டு தேர்வும் 2 முறை நடத்தப்படுகிறது. ஒன்று மே மாதம், மற்றொன்று டிசம்பர் மாதம். ஆக 2025 மே மாதத்திற்குண்டான துறை தேர்வு பயிற்சி வகுப்புகள் இப்போதிருந்தே நம்ம மையத்தில் தொடங்கிவிட்டோம். கடைசி நேரத்தில் நீங்கள் இருக்க வேணாம், எனக்கு கிளாஸ் நடத்துங்க அப்படின்னு சொல்ல வேணாம். வருவதாக இருந்தால் நீங்கள் முன்கூட்டியே வந்தீங்கன்னா நிறைய விஷயம் நீங்கள் கற்றுக்கலாம், தெரியாத விஷயம் தெரிஞ்சுக்கலாம். ஒரு பென்ஷன் சம் எப்படி போடுறது, ஒரு டிஏ எப்படி கால்குலேஷன் பண்ணுறது, ஒரு இஎல் சரண்டர் எப்படி போடுறது, சரிங்களா? தமிழ்நாடு ஃபண்டமெண்டல் ரூல்ஸ் என்ன, ட்ரெஷரி ஆக்ட் என்ன, ஃபினான்ஸ் ஆக்ட் என்ன, A to Z எல்லாமே பேசிக்கிலேருந்து டீப்பாக நீங்கள் கற்றுக்கலாம். கடைசி 1 மாதத்தில் கால்ஃபர் பண்ணதுக்கப்புறம் வந்தீங்க அப்படின்னா படித்து பாஸ் பண்ணால் மட்டும் போதுன்ட்டு போயிருவீங்க. ஒரு பயிற்சி வகுப்பில் கலந்துக்கிறதுக்கு நோக்கம் என்னென்னா, தெரியாத விஷயத்தை தெரிந்து கொள்வதற்காக, அறியாத செய்திகளை அறிந்து கொள்வதற்காக. கடமைக்கு வர வேண்டாம். குறிப்பாக கலந்தாய்வு முடித்தவர்கள், கலந்தாய்வுக்கு செல்ல தயாராக இருப்பவர்கள், இப்போது குரூப் 4 எழுதியிருப்பீங்க. அவங்களுக்கு யாராருக்கெல்லாம் போஸ்டிங் வரும்னு தெரியும். உங்களுக்கு என்ன டிபார்ட்மெண்ட் எடுக்கிறீங்க மட்டும்தான் தெரியாது. அப்போ அவங்க அக்கௌண்ட் டெஸ்ட், சபார்டினேட் ஆஃபீஸர்ஸ் பார்ட் 1 பார்ட் 2 எழுதலாம். டிஓஎம்னு சொல்லக்கூடிய தமிழ்நாடு அரசு பணியாளர், சரிங்களா, அலுவலக நடைமுறை நூல் அல்லது மாவட்ட அலுவலக நடைமுறை தேர்வு அப்படின்னு சொல்லுவாங்க, சரிங்களா. டிஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸ் மேனுவல் டெஸ்ட், டிஓஎம்னு சொல்லுவாங்க. அதையும் நீங்கள் எழுதி தேர்ச்சி பெற்று வைத்துக்கொள்ளலாம். கண்டிப்பாக மே மாதத்திற்குள் நீங்கள் பணியில் ஏதேனும் ஒரு துறையில் பணியமர்த்தப்படுவீர்கள். இளநிலை உதவியாளராகவோ, தட்டச்சராகவோ, பில் கலெக்டராகவோ, விஓவாவோ, ஸ்டெனோவாவோ நீங்கள் இருப்பீங்க. இதில் என்னென்னா, நிறையா பேர் குரூப் 4 பாஸ் பண்ணவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, நம்ம அடுத்த எக்ஸாமுக்கு படிச்சுட்டு போகணும், குரூப் 2 குரூப் 1 போகணும் அப்படின்ட்டு டிபார்ட்மெண்ட் எக்ஸாமே எழுதாம விட்டுறாங்க. அப்போ என்ன ஆகுதுன்னா, அவங்களுக்கு வர வேண்டிய பதவி உயரும் வர மாட்டேங்குது. அடுத்து குரூப் 4க்கு இன்னும் கொஞ்சமாக காலதாமதம் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இது ஒரு காரணம். குறிப்பிட்ட காலத்துக்குள்ளே பணி வரமுறை செய்யப்பட்ட காலம், தகுதிக்கான் பருவத்துக்குள்ளே துறை தேர்வு தேர்ச்சி சென்றோம் அப்படின்னா, பாஸ் பண்ணிட்டோம்னா அடுத்தடுத்த லெவலுக்கு போய்கிட்டே இருக்கலாம். அதில் ஸ்டேட் லெவல் சீனியாரிட்டி ஜுடிஷியல் டிபார்ட்மெண்ட்டு, டிஸ்ட்ரிக்ட் லெவல் சீனியாரிட்டி ஜுடிஷியல் டிபார்ட்மெண்ட், ஸ்டேட் லெவல் சீனியாரிட்டி அப்படிங்கிறப்ப ஒரு சில துறைகள் இருக்குது. அப்போ டிஸ்ட்ரிக்ட் லெவலில் இருக்கக்கூடிய சீனியாரிட்டியில் இருக்கக்கூடிய ஜுடிஷியல் டிபார்ட்மெண்ட் இருக்கவங்களாம் பணியில் சேர்ந்த 2 வருடத்தில் அல்லது 3வது வருடத்தில் உதவியாளராக, அசிஸ்டண்டாக பதவி உயர்வு பெறுவர். இதில் குறிப்பாக டைப்பிஸ்ட்டு, ஸ்டெனோ டைப்பிஸ்ட்டு இவங்களுக்கும் அதில் எலிஜிபிள் உண்டு. ஆக புதிதாக அரசு பணியில் தேர்வு செய்பவர்கள், அது மட்டுமல்லாமல் சென்னை உயர்நீதிமன்றத்தின் மூலமாக, கீழமை நீதிமன்ற தேர்வுகள் மூலமாக எம்ஹெச்னு சொல்லக்கூடிய அதில் பல்வேறு அடிப்படை பணிகள் முதல் எக்ஸாமினர், ரீடர், அமீனா, ஜெராக்ஸ் ஆப்ரேட்டர், லிஃப்ட் ஆப்ரேட்டர் எக்ஸெட்ரா அந்த பணிகள் உள்ளவர்களும் என்ன பண்ணலாம் அப்படின்னா, அந்த துறை தேர்வினை எழுதி தேர்ச்சி பெற்றோம் என்றால் குறுகிய காலகட்டத்திற்குள் குறித்த நேரத்தில் உங்களுடைய திட்டமிடுதல் சரியாக இருக்கும் பட்சத்தில் வாழ்க்கையில் அடுத்தடுத்த நிலைக்கு சென்றடைவீர்கள். அப்படி போகாதது ஒரு காரணம் என்னென்னா, எந்த மையத்தை தொடர்பு கொள்வது, எப்படி தேர்ச்சி பெறுவது, யாரும் நமக்கு வகுப்பு எடுப்பாங்களா, பாடத்திட்டம் என்னென்னு ஃபஸ்ட் தெரிஞ்சுக்கணும், பாட குறியீடு என்னென்னு தெரிஞ்சுக்கணும், சரிங்களா.
நம்ம துறைக்கு சேர்ந்த தாள்கள் தான் தெரிஞ்சுக்கணும். இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு இருந்தால் தான் நாம் படிக்கக்கூடிய பாடம், எழுதக்கூடிய தேர்வு மிக விரைவில் பயனுள்ளதாக இருக்கும். எதுவுமே தெரியாமல் நம்ம ஒரு தகவலை சொல்லக்கூடாது, தெரியாமல் படிக்கக்கூடாது. தெரிந்து கொண்டு, அறிந்து கொண்டு, புரிந்து கொண்டு உரிய பயிற்சியின் மூலமாக தேர்ச்சி பெறுவீர்கள். ஆக நமது மையத்தை பொறுத்தவரை, சிறகு தகவல் சுடர் பயிற்சி மையத்தை பொறுத்தவரை வருடம் முழுவதும் பயிற்சி வகுப்புகள் நடைபெற்று வருகிறது. விடியற்காலை 4 மணி முதல் 5:45 மணி வரை ஒரு வகுப்பு. இரவு நேரங்களில் 8 மணி முதல் நைட்டு 11 மணி வரை, அதிகபட்சம் 11:30 மணி வரை தினந்தோறும் வகுப்புகள். சாட்டர்டே சண்டே, ஞாயிற்றுக்கிழமை சனிக்கிழமைகளை பொறுத்தவரை உங்களுக்கு விடுமுறை இருக்கும் பட்சத்தில் வகுப்புகள் டே கிளாஸ். சண்டே பொறுத்தவரையிலையும் ஷெட்யூல்டாக ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்காக அவங்களுக்கு ஷெட்யூல் போட்டு நடத்திக்கிட்டு இருக்கோம். வாரத்தில் இறுதி நாட்களில் தேர்வு உண்டு. இது இல்லாமல் எக்ஸாம் காலுக்கு கொண்டு போகிற அசல் புத்தகமும் நம்ம பார்த்தா நமது மையத்தில் பங்கேற்று படித்தவர்களுக்கு நம்ம கொடுக்குறோம். சரிங்களா? மேலும் நம்ம மையத்தில் போடக்கூடிய வீடியோ தொடர்ந்து நீங்கள் பார்க்கணும் என்றால் சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.